வணக்கம். சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. இன்னைக்கு நாம எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோட்ல முக்கியமான விஐபிகள்லாம் நிறைய வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கறத முதல்ல உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திடலாமா? ஐயா நீங்க யாரு? சிட்டி ஸ்பீடு 1 டெரரைஸ் மெமரி 1 ஜெகாபைட். ஆனா இருக்கிறது திருப்பூர் ராஜேஷ்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுட்டா? அவர் தான் ரோபோ. இவர் உலகத்துக்கே தெரிஞ்ச ஆளு. இருந்தாலும் அவர் பேர் என்னன்னு கேட்டுருவா. என் பேர் எம்ஜிஆர் வேலு. எம்ஜிஆர் வேலு. எஸ். எப்பவுமே சைடுல திரும்பி அனுப்பிங்களா? நேரா நிக்க மாட்டீங்களா? எப்படி நிப்பீங்களா? இவரை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நல்லா டான்ஸ் ஆடுவீங்க. அதான் பிரச்சனை. என்ன உங்க பேர் என்ன? தௌஃபிக். சிம்பு தௌஃபிக். சிம்பு தௌஃபிக். அவரு உங்களை மயிலுக்கு போறாரு. அடுத்து உலக நாயகனே. ஆமா, உங்க பேர் என்னண்ணே? கதிர் கமல். இப்போ நீங்களும் கமல் சார் மாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஆக்டிங்லாம் பண்ணலான்னு பண்றீங்கல்ல, அப்புறம் பார்ப்போம். இவர் யார் அப்படின்னா, யாருங்கிறது அவர்கிட்ட கேட்டுருவோம். நீங்க யாருண்ணே? நான் பவர் ரமேஷ். பவர் ரமேஷ். ஆமா. ஈபியில் வேலை பார்க்கல? ஆமா. கொலையா முந்திரிக்கா நான் அடிச்சா நீ கத்திரிக்கா எவ்வளவு கிலோ? எவ்வளவு? அரை கிலோ 2 ரூபாய். ரொம்ப கம்மி. ஆமா தம்பி, பவர் ஸ்டார் மாதிரியே அவருடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கு தயாரா இருக்காரு. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நாங்களும் எங்க பங்குக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி மிமிக்ரி கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. பல குரலில் பேசி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக காத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கலக்குன்னு கலக்க போற ஒரு அற்புதமான எபிசோடு நம்ம இந்த சொல்லுங்கன்னு சொல்லுங்க எபிசோடுன்னு பெருமையா சொல்லிக்கலாம். வாங்க அப்படியே நிகழ்ச்சிகளை பூந்து போயிருவோம். முதல்ல நம்ம தம்பி தௌபிக் அவர்கிட்ட ஆரம்பிப்போம். தம்பி தௌபிக் வணக்கம். வணக்கங்க. ஆமாம், நிறைய நிகழ்ச்சிகள் உங்கள் மேடை நிகழ்ச்சிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியா? இருந்தாலும் மக்கள் பார்க்கல பார்த்தீங்களா? அப்படியா? சரி காட்டுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்கும். கேளுங்க. கேள்வி கேட்ட பதில் சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றேன். ஓசோன்ல விழுந்த ஓட்டையை அடைப்பதற்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னா, எங்க அப்பா இதெல்லாம் சொல்லி தரலங்க. இதெல்லாம் உங்க அப்பா சொல்லி தர மாட்டாங்க, உங்க டீச்சர் தான் சொல்லி கொடுப்பாங்க. கண்ணாடி மாதிரியா? ஓ, நான் விரல ஓட்டலவே இல்லை, விரல விட்டு ஆட்டுறவேன். ஓ, அது நீங்க தானே? சரி தௌபிக்கு, இப்போ நீங்க வந்து உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஆமா, கோடிக்கணக்கான மக்கள் அப்படியே தௌபிக்கு என்ன பண்ண போறாப்ல அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? தௌபிக், உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் போட்டிருக்க அந்த கேரக்டருக்கு ஒரு வெயிட் சேர்க்குற மாதிரி, அவர் பேரை காப்பாற்றுற மாதிரி அற்புதமாக டான்ஸ் பண்ணிட்டீங்க. இன்னொரு வாட்டி கைத்தட்டலாம். ஒரு வாட்டி வாழ்த்துக்கள். திரும்புறதுக்கு 10 நிமிஷம் போட்டுருக்கேன். சிட்டி நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். உங்கள் பேர் என்ன? திருப்பூர் ராஜேஷ். இப்போ நீங்கள் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க திருப்பூர் ராஜேஷ்? நான் பேசிட்டு இருக்கிறதே பெர்ஃபார்மன்ஸ் தான். அடியேங்கப்பா, இதான் பெர்ஃபார்மன்ஸா? பயங்கரமாக இருக்குமே. இந்த கிரக்கெல்லாம் சவுண்டு கேட்குமே, அது எப்படி நாங்கள் போட்டுக்கணுமோ? அது எடிட்டிங்கில் போட்டுக்கோங்க. அது எடிட்டிங்கில் நீங்கள் போட்டுக்கிடுங்க. நாங்கள் அதுக்குள்ளே தெரிஞ்சு சாப்பிட முடியும் என்ன? உண்மையிலே பரவாயில்ல, ரோபோ மாதிரியே ரொம்ப நேரமாக வீட்டில் கிளம்பும் போதே இப்படியே தான் வந்திருக்காப்புல. இப்படி தான் வந்திருக்காரு என்ன? இந்த ரோபோ மாதிரி ஒரு நடந்து காட்ட முடியுமா? கண்டிப்பாக. எங்க ஆரம்பிங்க. ரோபோடா எந்திரா. ரோபோக்கு அக்குள்ள எதுவும் பிரச்சனையா? வந்திருக்க சீக்கிரம் பக்கமா. இந்த ரோபோ யாரும் ஃபிட் பண்ண தெரியாம அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதோ பிரச்சனை. அப்படிதான். சூப்பர். கைதட்டலாமா? எல்லாரும் கைதட்டலாமா? நீங்கள் வந்து ரஜினிகாந்தினுடைய அந்த இதை பண்ணணுங்கிறதுக்காக இந்த ரோபோ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. சாதாரணமாக வேற ரஜினி மாதிரிலாம் எப்படி பண்ணுவீங்க? அது பண்ண தெரியுமா உங்களுக்கு? பண்ணலாம். இப்படி நார்மலாக பேசினா
ஸ்பீடு 1 டெரரிஸ்ட் மெமரி 1 ஜெகாபைட் நான் சுற்றி பேசுறேன். இது சாதாரண டைலாக். இதே ரஜினி சாதாரணமாக கேஷுவலாக பேசியிருந்தாருன்னா இங்க பாருங்கண்ணா தெரியும்ல என் பேரை சொன்ன தெரியும்ல ஏ லல்லா ஏ லல்லா பேரை கேட்டால சும்மா அதறது இல்ல. இங்க பாரு சொன்னா இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பிளாக் ஷீப் இருக்காங்க. என்னோட பிளாக் யாராவது பிரவீனா அவன் என்னோட கலர் எல்லாம் இருக்கா? அண்ணாச்சி என்னாச்சு அண்ணாச்சி என்னாச்சு? who is the black sheep? இங்க மொட்டை போடணுமே லேட் ஆகும் இல்லையா? Late ஆகும். பரவாயில்ல தம்பி, ரொம்ப அற்புதமா திருப்பூர் ராஜேஷ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. கைத்தட்டலாம் ஒரு வாட்டி. அடுத்து ஒரு முக்கியமான ஒருத்தரை நம்ம சந்திக்க போறோம். அவர் யார் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டுருவோம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? பவர் ரமேஷ். பவர் ரமேஷ். ஓ, இப்படி பவர்ங்கிறது நீங்களா வச்சுக்கிட்டதா? இல்லை மக்கள் வச்ச பட்டம். மக்கள் வச்சு இதுக்கெல்லாம் கை தட்டுமா? கை தட்டுங்க. சரி, அப்போ அடுத்து பவர் ஸ்டார் டான்ஸ் ஆடின எப்படி ஆட போறீங்களா? கண்டிப்பாக ஆடும். உங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? எங்க போய் ஆடிட்டு வாங்க. ரெடி, ஸ்டார்ட் தி மியூசிக். மொத்தமே இவ்வளோ தானே? இது அவ்வளோ ஜாக்கிங் போகிற மாதிரில இருக்கு. ஏய், எல்லா பாட்டும் கலந்து ஆடுவார் அவரு. பரதநாட்டியம் ஆடுறாரு ஐயா. ஏய், பவர் பரதம் இதுக்கு பேரு. எப்படி ஐயா உங்களால் இப்படி நடனம் ஆட முடிகிறது? எப்படி அது? இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி மைக்கேல் ஜாக்சன் குரு எனக்கு. ஓ, அவர்கிட்ட கற்றுனதால அங்கேருந்து இப்படி தான் ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கீங்களா? அற்புதமாக ஆடிங்க. பிள்ளைகளாம் ரொம்ப பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. பார்த்தவங்களாம் அடிங்கப்பா விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாங்க. வாழ்த்துக்கள் ரமேஷ். கண்டிப்பாக. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பாக கேளுங்க. ஆமாம், அதாவது இந்த ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்துருச்சாமே, அதை எப்படி அடைக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? கண்டிப்பாக நானும் நிறைய பேர் மக்களிடையே கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை மொத்தம் 9 கோடி ரசிகர்கள் எனக்கு இருக்காங்க. 9 கோடி ரசிகர்கள்? ஆமாம் கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் மொத்த ஜனத்தொகை எத்தனை கோடி தெரியுமா? 7 கோடி. ஆமாம், அது எப்படி 9? 2 கோடி பிறப்பாங்க, 10 வாரம் போல பிறப்பாங்க. அவங்க கூட என் ஃபேன்ஸ் தான். ஓ, அடுத்து பிறக்க போகிறது வரைக்கும் உங்களுக்கு கணக்கில் சேர்த்தீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. மொத்தம் 9 கோடி ரசிகர் இருக்காங்களே, அவங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டு எல்லாம் ஒவ்வொரு கை வச்சு அடைச்சோம் வச்சுங்களேன், முடிச்சு போச்சு. ஈஸி வேலை. அடைச்சிருவீங்க? கண்டிப்பாக அடைச்சிருவேன். 9 கோடி ரசிகரை கூட்டு போய் ஓசோன் படலத்தை அடைக்க போறீங்களா? கண்டிப்பாக. ஓ, நீங்கள் எங்கே இருப்பீங்க இப்போ? நான் கீழே நடைய எல்லாரும் டைரக்ட் பண்ணியிருப்பேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்விண்ணே. சொல்லுங்க. இந்த ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுந்துட்டாம இதை நம்ம எதை வச்சு அடைக்கலாம்ண்ணே? ஐயோ, ஓசோ ஓட்டு வந்துச்சா அண்ணாச்சி தம்பி? ஓசோனில் ஓட்டை வந்து உங்களுக்கு தெரியாதா? அண்ணாச்சி தம்பி, திருட்டத்துக்கோசம் வீட்டு ஓட்ட போட்டாங்க. அப்புறம் கேபிள் டிவி நோண்டுறேன்னு சொல்லி ரோட ஓட்ட போடுறாங்க. இப்போ வானத்துக்கு ஓட்ட போட்டாங்க. இதை நம்ம வருத்தப்படுறது வேற ஒன்றும் தெரியல அண்ணாச்சி. இல்லை அண்ணாச்சி. அழகா வந்து மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் சென்னை சிலாங்கில் பேசியிருந்தேன் எப்படி இருக்கிறத ரொம்ப அற்புதமா அப்படி 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 கொண்டு வந்தீங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கு விட தெரியாது இல்லையா? அப்போ நம்ம நேரம் அப்படி புரட்சி தலைவர் பெர்ஃபார்மன்ஸுக்கே போயிடலாமா? ஆமாம், நிறைய பெரியவர்கள்லாம் வந்து புரட்சி தலைவரை பார்க்கணும், அவர் எப்படி ஆடுறான்னு பார்க்கணும் யான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. போங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸை கட்டுங்க. ஸ்டார்ட் தி மியூசிக். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இன்றி தேவை. ஏழை உயரம் எந்தன் சேவை. காலம்
சூப்பர் 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 சூப்பர். வாங்கண்ணே ஐயா வாங்க. பரவாயில்ல, ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் அந்த போட்ட வேஷத்துக்கு உண்டான மரியாதையை ரொம்ப அற்புதமாக காப்பாற்றிருக்கீங்க. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக நாயகன். ஆமாம், அந்த கெட்டப்பில் இருக்கக்கூடிய உங்கள் பேர் என்னண்ணே? கதிர் கமல். கதிர் கமல். இப்படி கமல் மாதிரி பேசுவீங்களா இல்லை ஒரு கமல் சார் மாதிரி ஆடுவீங்களா? கமல் சார் மாதிரி பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ், ரியாக்ஷன், டான்ஸ், ஓ அந்த மாதிரி ஃபைட்லாம். இந்த ஓசோன் படலத்தில் வந்து ஓட்டை விழுந்துருச்சான். ஆமாம், இது அடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதில் ஓட்டை விழுந்துருச்சுங்களா? ஆ, நம்ம சட்டையில் ஒரு துணியில் ஒரு ஓட்டை விழுதுன்னா இங்கே உள்ள ஒரு டைலர் வச்சு அடைச்சிக்கலாம். ஆமாம். ஓட்டைன்ற போது பார்த்தீங்கன்னா ஓசோன் ஃபாரினில் எனக்கு தெரிஞ்ச ஒரு எலிசபெத் டைலர்னு ஒருத்தர் இருக்காங்க. எலிசபெத் டெய்லர். ஓ அவங்க டெய்லரா? ஆமாம், அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த ஓட்டையை அடைச்சிடலாம். சப்போஸ் அவங்க வரலைன்னா இந்த கெட்டப்பை நானே போட்டு அந்த ஓட்டையை அடைச்சிடலாம். ஓ நீங்கள் தான் உலக நாயகனாச்சு. கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டணுங்க. என்னங்க நீங்கள் நீங்கள் டைமிங்கை மிஸ் பண்ணுறீங்க. என்னங்க போங்க. ஆமாம், இப்போ நீங்கள் அடுத்து நம்ம கமல் சார் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணும். ஸ்டார்ட் தி மியூசிக். நீங்க பயந்துடாதீங்க, அப்பப்போ நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம். கிட்டத்தட்ட பவர் ஸ்டார் உலக நாயகன் கமல் சார், அப்புறம் நம்ம சிம்பு சார், அப்புறம் நம்ம ரோபோ சார், கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஏகப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப அப்படி கலகலன்னு நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. முதல்ல ஒரு அற்புதமான டான்ஸ், ஆட்டம், பாட்டம் அப்படி பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து உங்களெல்லாம் அப்படியே மிரட்டுறதுக்காக வந்திருக்காங்க பல குரல் கலைஞர்கள். உங்க பேர் என்ன? எனது பேர் சரவடி சரவணன். சரவடி சரவணன். சரவடி சரவணன். எப்படி சரவடியா வெடிப்பீங்களோ? அதிரடியாகவும் வெடிப்போம். என்ன நீங்க மிமிக்ரி பண்ணுவீங்களா? பாட்டு பாடுவீங்களா? பண்ணுவோம். அதோட ஸ்டாண்டப் காமெடி நிறைய செய்வோம். எங்க ஊர்ல 2 பேர் நண்பர்கள். சரி. ஒருத்தன் பேர் பார்க்கல, இன்னொருத்தன் பேர் கேட்கல. ஒரு நாள் பார்க்கல சொன்னதை கேட்கல பார்க்கல சொன்னதை கேட்கல சொன்னதை பார்க்கல சைடுல இருந்து பார்க்கல சைடுல இருந்து பார்க்கல. கேட்கல வந்து பார்க்கல பார்த்து நான் சொன்னதை நீ ஏன் பார்க்கலன்னு கேட்கல பார்த்து கேட்கல. பார்க்கல நான் சொன்னதை நீ ஏன் கேட்கலன்னு கேட்கல பார்த்து கேட்கல. மொத்தத்துல பார்க்கல கேட்கல பார்க்கல. என்னாலே புரியுதாலே? சரவடி சரவணா, நம்ம ஒரு முக்கியமான இந்த வேஷம்லாம் போட்டு வந்தாங்கல்ல, லுக் லைக்கர்ஸ் வந்தாங்களா, அவங்ககிட்ட கேட்ட கேள்வி இது. அது யாருமே பழிச்செல்லாம் ஓடிவிட்டாங்க. அப்படிங்களா? டான்ஸில் ஆடியே கிளம்பி ஓடிட்டாங்க. அது அந்த கேள்வியினுடைய பதில் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கேள்வியை சொல்லுங்க நீங்க. ஓசோன் படலம் இருக்குல்ல, அந்த ஓசோன் படலத்துல ஓட்டை விழுந்துருச்சு. இதை அடைக்கிறதுனா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் பதில் எல்லாமே போயிட்டாங்க. இது ஓசோன் படலங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஓட்டை கிடையாது. ஓசோன்ங்கிறதே ஒரு லேயர். பூமிக்கு எர்த்துக்கும் வானத்துக்கும் இடையில உள்ள ஒரு லேயர். என்ன செய்யுது அப்படின்னா சூரியன்ல இருந்து வர்ற புற ஊதா கதிர்களை நமது மேல படாம நம்ம தோள்கள்லாம் அலர்ஜி ஆகாம ஸ்கின் அலர்ஜி ஆகாம பாதுகாக்கிறதுக்கு அது ஒரு லேயர். நம்ம கண்ணாடி போட்டு தடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு லேயர். அதை நம்ம ஓட்டை தடுக்கணும்னா ஓட்டையெல்லாம் அடைக்க வேணாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா காற்றுகளை வந்து கெடாம பாத்துக்கணும். அதாவது வாகனத்துல இருந்து வர்ற புகைகள், அப்புறம் தொழிற்சாலையில இருந்து வந்த புகைகள், இதெல்லாம் குறைக்கணும். அப்படி இதை குறைக்க முடியலன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடா என்ன செய்யலாம் அப்படின்னா மரங்களை நடணும். ஓ நிஜமா? ஆமா. வீட்டுக்கு ஒரு பையனை வளர்க்குறாங்க, பொண்ணை வளர்க்குறாங்க, மகனை வளர்க்குறாங்க, மகளை வளர்க்குறாங்க. ஏன் ஒரு மரத்தை வளர்க்க கூடாது? வீட்டுக்கு ஏன் வளர்க்க கூடாது? மரத்தை வளர்க்கணும். அப்படியே மரத்தை வளர்க்க முடியலனாலும் இருக்கிற மரத்தை வெட்டாம பாத்துக்கணும். எப்படி மரத்தை அழகா சொன்ன கை தடுக்க ஒரு வாட்டியா? ஓசோன்ல ஓட்டை விழுந்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த ஓட்டை அடைக்கலாம் முடியாதியா? ஆமாம், அந்த ஓட்டை வந்து தன்னாலே சரியாகணும் அப்படின்னு சொன்னால் காற்று வந்து மாசடையாமல் பார்த்துக்கிடுங்க. அப்படியும் உங்களால் முடியவில்லை என்றால் வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கள். அதுவும் உங்களுக்கு முடியலன்னா இருக்கிற மரத்தை தயவு செய்து வெட்டாதீங்க. அற்புதமாக சொன்னார். தம்பி ஒரு வாட்டி கை தட்டிடுங்கம்மா.
இதான் கிட்டத்தட்ட சரியான விடை. தம்பி, இந்த பர்த்டே பார்ட்டி, அதாவது பார்ட்டி எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி கேட்காங்கல்ல, இந்த பார்ட்டி கேட்கறதுக்கு வந்து நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்களேன். லியோனி வாய்ஸ்ல சொல்லிடுறேன். அது ஒரு வாய்ஸ்லேயே பேச போடல, மிமிக்ரி அடிச்சுட்டா நாங்கள் பேசோம்ல, ஆரம்பிச்சுடுங்க. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. அதாவது இன்னைக்கு நாட்டில் என்ன பிரச்சனைனா, எதுக்கு எடுத்தாலும் ட்ரீட்டு, செத்தாலும் ட்ரீட்டு, பிறந்தாலும் ட்ரீட்டு, ஆக்சிடென்ட் ஆனால் ட்ரீட்டு, வண்டியில வந்து விழுந்தா ட்ரீட்டு, கேக்குறாங்க ஐயா நாட்டுல இன்னைக்கு. சூப்பரா வந்து மண்டை உடைஞ்சிருக்கியா, ட்ரீட் குடியான்னு கேட்கலாம். சரி, அந்த மாதிரி தப்பிக்கணுமாண்டா எல்லாரும் ஒரு ரீசனை சொல்லிக்கோங்க. என்ன அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, பட்டிமன்றத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கிளம்புனு சொல்லிட்டு போயிடுவேன். இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் நானே அட்மிட் ஆகிக்குவேன். அதுக்குள்ள திடீர்னு பாக்கியராஜா பேரேட்ட, அதாவது ஒரு அவர் வயசுல பேச முடியும், அதான் நான் கேட்டேன். சரி தம்பி, நீங்க சொல்லுங்க, அதாவது பார்ட்டி கேட்கறவங்க இருந்து நம்ம தப்பிச்சு போகணும்னா என்னென்ன காரணங்கள் சொல்லலாம்? அதாவது பர்த்டே அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரியமான விஷயம். அது ஒரு சமாச்சாரம் கூட சொல்லலாம். சமாச்சாரமா? ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. அது என்னோட பாணியில சொல்றப்ப சமாச்சாரமா தான் தெரியும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பர்த்டே ட்ரீட்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். என்கிட்ட கேட்டாங்கன்னாக்கா கூட்டிட்டு போய் முருங்கா குழம்பு வச்சு கொடுப்போன்னு சொன்னேன். அதான் என்னோட ட்ரீட். ஆமா, ட்ரீட் வச்சு கொடுக்க சொல்லலங்க, ட்ரீட் கொடுக்கறது தப்பிக்கிறது எப்படி? அச்சோ, நீங்க சொன்னது சரியா கேட்கலங்க. அதாவது ட்ரீட் கொடுக்காம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரையும் கூட்டு போய் முருங்கா இல்லனாச்சு பாக்கியராஜனாவே இப்படி சமாளிக்க கூடிய கேரக்டர் தான். அப்படியா? அதனால என்ன பண்ணுவேனாக்கா, இல்ல நான் 29ஆம் தேதி பிறந்தேன்னு சொல்லி, பிப்ரவரி 29ஆம் தேதி பிறந்தேன்னு சொல்லிடுவேன். அப்போ பர்த்டே எப்படி வரும்? ஆமா, கை தட்டிருக்கோ. அதாவது இந்த எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி கேட்காங்களாமா, பார்ட்டி கேட்கறவங்க வந்து தப்பிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இது வந்து புரோட்டா சூரியவாச சொல்லிடலாமே. வாங்க, அவரு சூரியவாசி பேசுவா. ஆமா, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? சூரிய அவர்கள் பேசியிருந்தா அதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அதாவது நல்லா கவுனிங்க, ஆளுக்கு ஒரு 50 புரோட்டா நீங்க எனக்கு வாங்கி தந்தீங்கன்னா சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். என்னாச்சு, சும்மா பிரிச்சு மேஞ்சு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். வரட்டுமா? வரேன், நன்றி, வணக்கம். சூரிய வாய்ஸ்ல அடேங்கப்பா, சூப்பர் கை தட்டுங்க. இது வந்து ஜீவா வாய்ஸ் சொல்லுங்க. ஜீவா வாய்ஸ், சூப்பர். ஆக்சுவலா எங்க ஆயா இறந்த அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். இறந்த அன்னைக்கு தான் பிறந்தியா? ஆமா. அப்படி சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். அப்படியும் திரும்பி ட்ரீட் கேட்டாங்கன்னா அவங்களே எதனா ஒன்று பண்ணிடுவேன். மச்சி, ஒரு கோட்டர் சொல்லேன். ட்ரீட்டுக்கு தப்பிக்கிற கையில நம்மளே ட்ரீட் வைக்க விட்டுருவோம் போடுங்க. பர்த்டே பார்ட்டி வைக்கிறவங்க தப்பிப்பதற்கு நாம் என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா சொல்லுங்க தம்பி. அது வந்து இந்த மொட்டை ராஜேந்திரன் இருக்காரு, அவர் வயசுல நாங்க சொல்றோம்யா. சூப்பர் வயசுல போட்டுறேன். வெரி குட். தளபதி அவரே தான் நச்சு. நமக்கு கூட மிமிக்ரி வர மாட்டேங்க. என்கிட்ட ட்ரீட் கேட்டா அடுத்து பண்ணுவா, குடும்பத்தையே ஜப்தி பண்ற தெரியும்ல. தடுத்துரு கொடுத்துருவியா? ஆமா நச்சி. வண்டியா தம்பி, நீங்க வண்டி கிளம்பி கை தடுங்க தம்பி. சந்தானம் சொல்லியிருந்தா எப்படி இருந்து? நம்ம சந்தானம் சார் வயசா மச்சான், சத்தியமா சொல்றேன். ஆக்சுவலா வந்துட்டு ட்ரீட் கேட்டாங்கன்னா போன் எடுக்கவே மாட்டேன், அசால்ட்டா தப்பிச்சிருவேன். அதுக்கு மேலே ட்ரீட் கேட்டாங்கன்னா ஒரு டீயும் ஒரு பன்னும் வாங்கி கொடுத்து அசால்ட்டா தப்பிச்சிருவேன். இது எப்படி இருக்கு? நேபாளி நிக்கி வேற ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க இல்ல, கேட்டுக்கு வெளியில. அதனால ஆஃப்டர் த கஜகஜா ஐ வில் மிஸ்ட் கால் டு யூ. கஜகஜா பை. கஜகஜா எல்லாரும் ஓடி சொல்லுங்க. கஜகஜா சொல்லுங்க, கையை தட்ட சொல்ல. தம்பி, எல்லாருடைய வயசுலயும் பேசுறீங்களா? என்ன மாதிரி நீங்க மிமிக்ரி கலைஞர்கள் யாராவது பேசுவீங்களா? இமான் அண்ணாச்சி வயசுல யாருக்கா பேச முடியுமா? பேசலாம். பேசுறீங்களா? அப்படிங்க. எல்லாருமே கேள்வி கேட்குறீங்களா? உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். கேளுங்கள். அப்படியா? ஏன் இந்த சுவிட்ச் போர்டு இருக்கலாமா? சுவிட்ச் போர்டு ஏன் இந்த சுவிட்ச் போர்டுக்கு தமிழ்ல என்ன அர்த்தமா? ஐயா, சுவிட்ச் போர்டுக்கு தமிழ் என்ன சொல்லும்? தெரியலையா? சரி, அமுக்குற சுவிட்ச்னு சொல்லிட்டு போங்க. அமுக்குற சுவிட்சா? எத்தனாவது படிக்க? ஏன்னா மூணாப்பு. ஏன் மூணாவது பாஸ் பண்ணிடுவலே. சுவிட்ச் போர்டுக்கு தமிழ்ல என்ன சொன்னீங்க? அமுக்குற போர்டு. அப்படிதானே? அப்படிதான். அப்படிதான்யா. சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. ஒரு சிறிய இடம். நம்மள மாதிரி அப்படியே உளறானையா? எப்படி? நல்லா தம்பி முயற்சி பண்ணியிருக்கா. தம்பி கூட நல்லா சிறப்பாக கை தட்டிருக்க. தம்பி, உங்க பேர் சொல்லுங்கம்மா. கிப்சன். நீ சொல்லுமா. பிளாக் பாக்ஸ் அப்படின்னா என்ன தம்பி? நான் தமிழில் கொஞ்சம் பேசலாம்னு விருப்பப்படுறேன். ஓ, இங்கிலீஷ் புரியாதோ? அப்போ இது பிளாக் பாக்ஸ்னா கருப்பு பெட்டி தானே அது? கருப்பு பெட்டி என்றால் என்ன? அதாவது இந்த பலகாரத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த
கருப்பட்டி போட்டு கொஞ்சம் ஸ்வீட் பண்றதுக்காக. கருப்பட்டி போட்டா? பணியாரம் செய்யறதுக்கு. ஆமா. கருப்பட்டி போடுவாங்க. ஆமா. அதான் கருப்பட்டி. இல்ல அது கருப்பு கட்டியில இதுதான் கருப்பு பெட்டியை பத்தி. கருப்பு கட்டி பத்தி மேடம், கருப்பு கட்டி கிடையாதுமா, கருப்பு பெட்டி, பிளாக் பாக்ஸ். அதானே அது பிளாக் பாக்ஸ்னாலே அதான் பையத்துக்கு சேப்பம்ல, அதான்யா. தம்பி தெரியாம கேட்ட தம்பி, மன்னிச்சுக்க தம்பி. மேக்ஸ் டீச்சரோ இல்லை தமிழ் சாரோ ஜாமெண்ட்ரி பாக்ஸு பென்சில் பாக்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, கடையில் கிடைக்கலனா ஒரு 10 ரூபா 5 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு பிளாக்ல வாங்குற பேர் தான் பிளாக் பாக்ஸ். நம்மளும் சொல்லுங்கன்னு சொல்லுங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 100வது எபிசோட நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பதில் சொல்லக்கூடிய மாணவர்கள் மிக மிக சொற்பமே. இவர்களுக்கெல்லாம் மூளை மூக்குக்குள் இருக்கிறதா இல்லை காதுக்குள் இருக்கிறதா ஒன்றும் தெரியல. சரி தம்பி, நல்லா வருவா ராஜா, வாழ்த்துக்கள். அந்த பக்கம் ஓடிடுறேன். பாப்பா உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுமி. யாரு? சுமி. சுமி. எனக்கு உமின்னு கேட்டுச்சு. சுமி, நல்ல அற்புதமான பேர் சுமி. பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களம்மா. அப்படின்னா என்ன பாப்பா? நான் இந்த பக்கம்லாம் கேட்டேன், ஆளாளுக்கு சும்மா காமெடியாகவே பதில் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ பெண்கள் நீங்கள் என்ன எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரில. நீங்களும் இந்த மாதம் தான் பேசுவீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம்யா. இந்த பயல் உள்ள மாதிரி கிடையாதுயா. நீ சொல்லுமா. பென்சில் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் மாதிரி பிளாக் பாக்ஸ் ஒரு இது மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு. புது பாக்ஸ் இது. பென்சில் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இப்போ வந்திருக்கீங்க. சரிம்மா, எங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன், வாங்கி தரேன். நீங்க அடுத்த வாரம் வருமோ நாங்க காமிக்கிறேன். அது பிளாக் பாக்ஸ் காட்டுவீங்க நீ? சார் கண்டிப்பா. அப்ப நம்ம அடுத்த வாரம் வந்து பாப்பாட்ட பிளாக் பாக்ஸ் பத்தி தெரியாம கேட்டோமா, மன்னிச்சுக்க பாப்பா, உள்ள போயிருமா. எங்க கிளாஸ்ல வந்து பிளாக் போர்டு இருக்கு. அப்புறம் ஸ்கூல்ல பார்த்தா ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக்ல எல்லாம் இருக்கு. ஆனா பிளாக் பாக்ஸ் மட்டும் நான் கேள்விப்பட்டதில்லை. நீ கேள்விப்பட்டிருக்க? பப்ளிக்கா வெளியே சொல்லிவிடாதுன்ற அதுதானே? ஆமா, அதே எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக். எங்க ஸ்கூல்ல இருக்கிற பிளாக் போர்டை கூட கேள்விப்பட்டிருக்கோம்யா. அது என்ன பிளாக் கூட கேள்விப்பட்டிருக்கேன். பிளாக் பாண்டி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் பிளாக்கா இருக்கிற அண்ணாச்சி கூட பாப்பா கேள்விப்பட்டிருக்கா? ஆனா இந்த பிளாக் பாக்ஸை பத்தி மட்டும் எனக்கு யாருமே சொல்லி தரலையே. ஏன் 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 நீ பப்ளிக்கா மாதிரி ஒரு குறிப்பா தான் சேர்ந்து சுத்திருக்கிறீங்க. என்ன படிக்க பண்ணி? 11th. நீங்க என்ன? 11th. எல்லாமே 11th. வெரி குட். படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு போறேன்? நானா லெக்சர் ஆகணும்னு இருக்கு. பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்கிற வேலைக்கு நான் போறோம்யா. அப்படிதானே? அற்புதமான. நீயும் பார்த்து கண்டுபிடிக்கணுமா? நான் ஃபர்ஸ்ட் 12th பாஸ் ஆவற ட்ரை பண்ணேன். அதுக்கு அப்புறமா பாப்பாங்க, அப்புறமா பிளாக் பாக்ஸை பத்தி பேச வேண்டுமா? பிளாக் பத்தி பேசுறனால எங்க ரெண்டு பேரும் பிடிக்காது. கேள்வியை மாத்தியா நீங்க? பிளாக் பாக்ஸ்னா தமிழ்ல கருப்பு பெட்டி. சரி. ஆப்பிரிக்கால உங்களை மாதிரி கருப்பா இருக்கிறவங்களுக்கு தான் மேக்கப் போடுவாங்க. கலரை பத்தி பேசான்னு சொல்லியிருக்கோம்ல பாப்பா. நீ இதெல்லாம் கேட்கறது இல்லையா? இல்ல கலரை பத்தி பேசிட்டு இருக்கமா? என்ன நீ என்ன சொல்ல விரும்புற? அதெல்லாம் இருக்கவங்க தான் கவலை பண்ணோம். கலர் இருக்கவங்க தான் கவலை பண்ணோம். என்ன நாங்க கவலைப்பட போறோம்? பிளாக் பாக்ஸ் ஆப்பிரிக்கால தான் இருக்குமா? ஆமா, பிளாக் பாக்ஸ் என்பது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மேக்கப் சாதன பெட்டியா? உங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்றது. எங்களுக்கு சொல்லாத, அது ஆப்பிரிக்காரங்களுக்கு அப்படி சொல்லு. உனக்கு தெரியுமா பிளாக் பாக்ஸ் என்னமா? கரெக்ட் ஆன்சர் சொல்லுமா? கரெக்ட் ஆன்சர் சொல்லுமா? ஏன் இந்த மாதிரி காமெடியா சொல்லுமா? பிளாக் பாக்ஸ்ன்றது ஃப்ளைட்டில் இருக்கிற ஒரு பாக்ஸ். சரி. அது வந்து பிளாக் பாக்ஸ்னா பிளாக் கலரில் இருக்காது, ஆரஞ்சு இல்லை எல்லோ கலரில் இருக்கும். நிஜமாவா? அது வந்து கிளாஸ் ஆகிற டைமில் என்ன ஆகும்னா, ஒரு விஷயம் அவனையும் கேட்டு வந்துருவோம். தம்பி, இந்த பெட்டி கண்டுபிடிச்ச எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆச்சான். தம்பி ஒரு 2-3 பாயிண்ட் அழகா சொல்லியிருக்கான். மீதி வந்து பாப்பாலோ நாங்களும் சொல்லுவோம்ல அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இந்த பிளாக் பாக்ஸ் வந்து ஃப்ளைட் வந்து எந்த ஸ்பீட்ல போகுது, எந்த ஹைட்ல போகுது, அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகும். அப்புறம் பைலட்லாம் வந்து என்ன பேசிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகும். இது வந்து ஃப்ளைட்டே வந்துட்டு கிராஷ் ஆனா கூட இந்த பாக்ஸ் வந்து எதுவும் ஆகாது. ஃப்ளைட் கிராஷ் ஆனா கூட அந்த பாக்ஸ் அங்கே தான் இருக்குமா? அப்படி இல்ல, ஃப்ளைட்டுக்கு எது கிராஷ் நடந்த ஆக்சிடென்ட் என்னதுமா? பாதி பேர் தமிழ் தெரிஞ்சவங்க பார்த்துட்டு இருக்காங்களா? விமானமே வெடித்து சிதறினாலும் அந்த பாக்ஸுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகாதுங்க. அந்த பாக்ஸ்ல ஃப்ளைட்ல என்னென்ன யாரு பைலட் என்ன பேசிக்கிறாங்க, கடைசி தகவல் என்ன நடந்துச்சு, எதனால விபத்துக்குள்ளாச்சுங்கிறத அந்த கருப்பு பெட்டியின் மூலமாக நான் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? ஆமா, இது வந்து ஒரு முக்கியமான பாக்ஸ். இதற்கு பேர் தான் பிளாக் பாக்ஸ். இதற்கு பேர் தான் பிளாக் பாக்ஸ். யார பென்சில் பாக்ஸ் சொன்னது நீ தானே? இதற்கு பேர் தான். அப்பா புதுசா மார்க்கெட்ல வந்து வாங்கி தரேன்னு சொன்னாரு, அதெல்லாம் கிடையாது. சரியா? அப்போ பாப்பா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாப்ல, எல்லாம் வெடித்து சிதறினாலும் இந்த பாக்ஸ் மட்டும் வெடித்து சிதறாதுன்னா ஏன் அதுல ஏரோப்ளேன் செய்ய வேண்டியதானே? அது வெடிக்கவே வெடிக்காதுல்ல அப்படின்னு பாப்பா கேட்டாப்ல. ஆனா இந்த பிளாக் பாக்ஸ் செய்த மெட்டல்ல ஃபிளைட் செஞ்சா அந்த ஃபிளைட் பறக்காது. அப்படிதானமா? ஆமா, அற்புதமா சொன்ன பாப்பா. அவருடைய கைத்தடிக்கலாமா?
அழகா சொல்ற தம்பிக்கு ஒரு அடி கைத்தட்டிடலாமா? அரை மணி நேரம் ரொம்ப அற்புதமா, ரொம்ப கலகலப்பா, ஒரு புது விஷயங்கள், புது நடிகர்களுடைய வாய்ஸ், நடிகர்களுடைய ஆட்டம், குழந்தைகளுடைய பேச்சு அப்படின்னு சொல்லி முச்சுமை கலந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் இந்த சொல்லுங்களேன் ரொம்ப அற்புதமாக ரசித்து பார்த்துருப்பீங்க. டைம் வேற மாற்றி 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கீங்க. ரொம்ப கலகலப்பாக சாப்பிட்டு முடிச்சவங்க சாப்பிட போங்க, சாப்பிடாதவங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க. சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லுமா, வெளியே போய் சொல்லுமா, அது உங்கள் விருப்பம். தூங்க, வேலைக்கு போகிறாலும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான தகவலை சொல்லிட்டு மீண்டும் இது போன்ற இன்னொரு வித்தியாசமான கலகலப்பான சொல்லுங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.